நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் போக்குவரத்து கழக அதிகாரிகளின் அலட்சியத்தால் சக ஊழியர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி அரசு போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். கோத்தகிரி அரசு போக்குவரத்து கழக கிளையில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தவர் கண்ணன். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பணி முடித்துவிட்டு வந்த நிலையில் மீண்டும் பணியில் ஈடுபடுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. உடல்நிலை சரியில்லை என்று தெரிவித்த கண்ணனை தற்காலிகமாக பணி நீக்கம் செய்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு மாதத்திற்கு பிறகு மீண்டும் பணியில் சேர்ந்த கண்ணனுக்கு மேட்டுப்பாளையம் பணிமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த அவர் மேட்டுப்பாளையம் பணிமனையிலிருந்து மதுரைக்கு பேருந்தை இயக்கி சென்றபோது தாராபுரம் பகுதியில் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கண்ணனின் உயிரிழப்புக்கு அதிகாரிகளின் அழுத்தமே காரணம் என்றும் மன உளைச்சலிலிருந்தே அவரை கட்டாயப்படுத்தி பேருந்தை இயக்க செய்ததே இந்த விபத்துக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டிய கோத்தகிரி அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிமனை தொழிலாளர்கள் உட்பட பேருந்துகளை இயக்காமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தால் கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு பேருந்து சேவை பாதிக்கப்பட்டு பள்ளி மாணவர்கள், அலுவலகம் செல்லும் பணியாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி பொறுப்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்குவரத்து ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அந்த டிரைவருக்கு சஸ்பெண்ட், ரெண்டாவது ரெண்டு தண்டனை. கொலை செய்யப்பட்டான். அதுக்கு என்ன பதிலுங்க? அந்த குடும்பத்துக்கு பேசணும் சொல்லுங்க.